வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே. கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு போட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா எனக்கு 8ஆம் பாவ சிக்னிஃபிகன்ஸ் சந்திரனுடைய புத்தி முடிஞ்சிருக்கு. நிம்மதியாக இருக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதமாக பொது வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப சில விஷயங்கள் ஜோதிடத்தில் கேள்விப்பட்டேன். ஏதோ நட்சத்திரங்களெல்லாம் இல்லை, பழைய ஜோதிட நூல்களெல்லாம் குப்பை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருந்தாங்க. பழைய ஜோதிட நூல்கள்லாம் குப்பைன்னா அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமான கண்டுபிடிப்புகளாக நாங்களும் மாரகாதிபதிகள் பாதகாதிபதிகள் அப்படின்னு என்ன பாவாத் பாவம் அப்படின்லாம் கண்டுபிடிச்சி தான் வந்தாங்க. ஜோதிஷ பிரஜான தீபிகா அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, அதில் இருக்க சவ்வியம் அபசவ்வியம், சவ்வியாவ அபசவ்வியம், அபசவ்வியாவைய சவ்வியம் சொல்லி 4 விதமாகலாம் பிரிக்க சொல்லி எல்லாம் பலன்கள் சொல்லிட்டு போன நூல்களெல்லாம் வாசிச்சிருக்கோம். விதவிதமான நூல்களெல்லாம் இருந்திருக்கு. பிரசன்ன ஜோதிடத்தில் பிரசன்ன வகை கிட்டத்தட்ட 50க்கு மேலே இருக்குது. என்ன நிறைய இதுகளை பிரிச்சுருக்காங்க, வச்சுருக்காங்க, எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னமோ அடிப்படையை மாற்றாமல் அப்படியே சொன்னவங்கெல்லாம் உண்டு. இன்றைக்கி நீங்கள் நட்சத்திரம் அது இல்லை இது இல்லைன்னு யார் சொன்னாலுமே அவர் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. சரி, அவர் உயர்தர நட்சத்திர ஜோதிடம்னு அவங்க சொல்லி அந்த உயர்தர நட்சத்திர ஜோதிடம்னா நட்சத்திர அதிபதி காலில் யார் இருக்காங்களோ அவங்க அந்த வேலையை செய்வாங்க. இப்போ ஒரு கோள் இருக்குது, கேது எங்கே இருக்கிறானோ அந்த பாவத்தை அசுபதியில் நின்ற கோள் கேது நிற்கக்கூடிய இடத்த செயல்படுத்துதுங்கிற மாதிரியான ஒரு சிக்னிஃபிகன்ஸ். அது பல விஷயங்களில் அது ஒர்க் ஆகுது. அதை விட நான் இப்போ புதுசாக ஒன்று பார்த்தப்போ ஏ ரொம்ப நாளாக நான் அயனாம்சத்தை மாற்றுறது கிடையாது, லகரியை விட்டுட்டு. அது அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் 2006 அவங்க ஒரு அயனாம்சத்தை உருவாக்கி போட்டாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாறி சிக்னிஃபிகன்ஸில் அவருக்கு நல்ல பலனை தர்ற மாதிரி சொல்லிடுச்சு. சகுனமாக அதை எடுத்துக்கிட்டு நான் டக்குன்னு சொன்னேன், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அதாவது பல வகைகள் இருக்கலாம், பேஸ் யாரும் உடைக்க முடியாது. சூரியனுக்கு உண்டான குணங்களை சனியனுக்கோ, சனியனுக்கு உண்டான குணங்களை சூரியனுக்கோலாம் கொடுத்துட முடியாது. அதெல்லாம் மூல நூல் தான். அது மூல நூல்களில் இருக்கிறது தான். ஒவ்வொரு பாவத்தின் பலன்களும் மூல நூல் தான், மூல நூல்களில் இருக்கிறது தான். அதை கண்டெல்லாம் யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. யாராக இருந்தாலும் அதை அழிச்சிட்டு போக முடியாது. விதவிதமான ஜோதிட முறைகள் வருது. ஆனால் மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அல்லது அவங்களுடைய பிரச்சனையை தீரும் காலம் எதுன்னு கரெக்டாக சொல்லணும். அது யாராக இருந்தால் நீங்கள் எந்த முறையும் வச்சுக்கோங்க. நாங்கள் 2002 மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டு மூலமாக ஒரு அஸ்ட்ராலஜி கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினோம். அப்போ இன்கம் டேக்ஸ் கமிஷனர், மதுரையினுடைய கமிஷனராக ஆறுமுகம்னு ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டுருந்தோம். நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இருந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஜோதிடத்தை பற்றி. அப்போ அவர் 2002 சொல்கிறார். 2001 அவர் சொல்கிறாரு என்னென்னா, நீங்கள் திருக்கணிதமாக இருங்க, வாக்கியமாக இருங்க, கேபியாக இருங்க, எப்படியோ இருங்க, ஆனால் எங்களுக்கு நீங்கள் பலனை சொல்கிறது சரியாக சொன்னால் போதும், நீங்கள் எந்த முறையை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முடிச்சுட்டு போனாங்க. உண்மையாக அதுதான். யார் வேணாலும் புதுசாக தங்களுடைய மெத்தடு சரிங்கிறதுக்காக எல்லோரும் சொல்லிட்டு தான் போவாங்க. சொல்லிட்டு போகிறப்ப பழசாக உடைக்கணும்ல, அது இல்லைன்னு சொல்லிட்டு தானே போகணும். நானே கிட்டத்தட்ட 2014 நினைக்கிறேன் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் நான் எழுதியிருக்கேன். அதாவது பழைய நூல்களில் இருக்க பல விஷயங்கள் இன்றைக்கி குப்பையாக போயிருக்குன்னே நான் எழுதியிருக்கேன். அப்போ 2-3 பேர் எதிர்த்தெல்லாம் எனக்கு அது போட்டிருக்காங்க. நீங்கள் இப்போவும் என்னுடைய விமலன் ரியாஸ்னு என்னுடைய ஃபேஸ்புக் ஐடிக்கு போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். பழைய இதில் நானும் எழுதினவன் தான். ஆனால் அதுக்காக நான் புதுசாக எந்த ஒரு மெத்தடும் சொல்லுவாருன்னெலாம் சொல்லலை. எனக்கு ட்ரெடிஷ்னல் கொஞ்சம், அதே மாதிரி இந்த
ஸ்டார்லார்டு கொஞ்சம்னு இணைச்சி அழகாக ப்ரிடிக்ஷன் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்குறேன். இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க. ஏன்னா துன்பப்படும் காலத்தில் எனக்கு துன்பம் எப்போ நீங்கும், தேடும் காலத்தில் எப்பொழுது எனக்கு கிடைக்கும், ஏன்னா நடக்கும் காலத்தில் எப்பொழுது எனக்கு நடக்கும், நடைபெற வேண்டிய காலத்தில் இப்படி தான் எல்லாருடைய ஆவலாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில் நம்ம பலன் சொல்லணும். அது தப்பு இது சரி, இது தப்பு இது சரின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் அதில் நான் ஒன்று ரொம்ப தப்புன்னு சொன்னேன். இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒரு திருடைங்க வந்தாங்க, டேய் சாபம்டான்னாங்க எல்லாத்தையும். பயங்கர மோசமான அடிப்படையவே உடைக்கிற ஒரு மோசமான ஒரு மெத்தடாலஜியை கையில் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னான். அவன் விதி கிடையாது, விதியை பற்றி வாசிக்காத ஜோதிடம்னா அப்படி இருக்கிறான். அவனும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள தம்பியும் போனாங்க. இப்போ அவங்கெல்லாம் காணாம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக வந்தால் நான்லாம் அவனை வஞ்சி ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அவனை காணாம். ஏன்னா இது முறை சாபக்கேடான முறைகள், அது சாக்காடு முறைடான்னு சொல்லி அதை சொன்னாள் நான். அதனால் அந்த ஒன்றை தான் நான் மறுத்திருப்பேனே தவிர வேறு எல்லோரும் கொண்டு வராங்க. சரி அவங்கவுங்க ஜோதிட பலன்களை சொல்லி நிரூபிங்க பார்ப்போம், வாங்க பலன் கண்டவங்க எத்தனை பேர் பார்ப்போம் எத்தனை பேருன்னு. அதனால் யார் சொல்லியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜோதிடம் அழிஞ்சு போகிறது கிடையாது. எல்லாம் கொஞ்ச நாள் பேசுவாங்க, சம்பாதிப்பாங்க, போயிடுவாங்க. பழையபடி எதிராக உண்மை எது சுலபமான மெத்தடாக இருக்குன்ட்டு வருவாங்க. பாவாத் பாவம் அப்படின்லாம் சொல்லும்போது நான் சொன்னேன், ஏன்டா உயிரை வாங்குறீங்க அப்படின்னு. முதல்ல பாவத்துக்கு உருவாக்குறதுக்கு முதல்ல பாவம் ஆரம்ப முனையா பாவம் மத்தியம முனையா, அதில் முதல்ல ஒருத்தன் தீர்க்கமாக இருக்கணும். 1. 2வது எந்த அயனாம்சம் சரின்னு சொல்லி நீ இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க? யார் சைத்திரபட்ச அயனாம்சமா, லகரியா, இல்லை இது நீ கோம்பா, இல்லாட்டினா இவர் ராமன் அயனாம்சமா? நூற்றுக்கணக்கான அயனாம்சங்கள் இருக்குது. ஒரு அயனாம்சத்தை மாற்றினேன்னா கோள்கள் பூரா மாறும், பாவகம் பூரா மாறும். உனக்கு இதெல்லாம் தெரியுமா? உனக்கு இதெல்லாம் பற்றி புரியுமா? அயனாம்சம்னா என்னன்னே தெரியாதவங்கெல்லாம் நாங்களெல்லாம் பெரிய ஜோதிடர்கள்னு சொல்லிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு போயிட்டான். இவங்களும் சேர்ந்து ஏமாற்றிட்டு போகிறான். எனக்கு சொன்னாங்க இவர் புக்கை எழுதலையான்னு. இவர் காப்பி தாங்க அடிப்பார், இவர் புக்கெல்லாம் எழுத மாட்டார். நான் எந்த புக்கை காப்பி அடித்தேன்? நான் எவன் புக்கையும் காப்பி அடிக்கலை. மூல நூல்களில் இருக்கிறத எடுத்து டெக்ஸ்ட் புக்காக்கி ஒரு 30 புக்கு போட்டு கொடுத்தேன், படிச்சுக்கணும். ஏன்னா எப்பயுமே ஒரு வாத்தியாரோட கடமை ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை எழுதி அதுக்கு விளக்கங்கள், தற்காலத்தில் அது எந்த அளவுக்கு பயன்பாட்டு முறையில் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். நான் ஒரு கூட எம்எஸ்சி பட்டம் கொடுக்குறப்போ இன்னொரு பட்டம் என்னமோ கொடுத்தேன், எம்எஸ்சி அப்படின்னு சொல்லி பயன்பாட்டியல்னு அதுக்கு பேர் வச்சு கொடுத்தோம். இருக்கட்டும் எப்படியோ ஒன்று. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் டிகிரி எல்லாம் கொடுக்குறதுக்கு வைக்கிறதுக்கு. அந்த மக்கள் எவ்வளோ தூரத்துக்கு படித்தாங்கன்னு தெரியல. ஆனால் பாஸ் ஆகிறதுக்கு தேர்வு சமயத்தில் அழகாக தேர்வுக்கு உண்டான கேள்விக்கு பதிலை எழுதி எல்லாம் பாஸ் ஆகிட்டு போயிடுச்சுங்க. அதுதான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது நமக்கு இப்போதைக்கு. பட் அது ஏதோ நடந்திருக்கு, அந்த வகையில் நமக்கு ஒரு சிறப்பு தான். ஆனால் இந்த இதுகள் நீங்கள் இவர் இப்படி சொல்கிறாரு அவர் இப்படி சொல்கிறாருன்னு அனாவசியமாக நீங்கள் ஒருத்தருக்கு பதில் கொடுத்து அந்த நீங்களே ப்ரொபகண்டா பண்ண வேண்டியதே கிடையாது. கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி வந்தார், அதுக்கப்புறம் கேபின்னு சொல்லி அந்த திலகு பாஸ்கர்னு மதுரையில் இருப்பான். அவன் என்னுடைய நண்பராக இருந்தான் தொடக்க காலத்தில். இப்போ எங்கே இருக்காங்கலாம் தெரியாது. அவன் அட்வான்ஸுன்னா எதுவுமே இப்போ காணா போச்சு. அட்வான்ஸையும் காணாம், கேபிஎவும் காணாம், கேஎஸ்கேவும் காணாம். அங்கங்கே சொல்லிக்கிட்டு ஒரு சிலர் நிற்கிறாங்க, ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அது சக்ஸஸ் ஆகுதா சக்ஸஸ் ஆகலையா தெரியலை. ஏன்னா ப்ராக்டிஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முதல்ல தன்னைத்தானே ஈடுபடுத்தி தனக்குத்தானே அதை செய்து பழகணும். இப்போ எங்கிட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நான் 1 லட்சம் உண்மையான ஜாதகங்களே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் தேவையான இடத்துல இருந்து எடுத்து போட்டேன். அப்படி தான் ஒருத்தர் ரொம்ப பெருசாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தார், சுபத்துவம் அபத்துவம்னு. இந்த அபத்துவம்டா நீ சொல்கிறதெல்லாம் பொய்யிடா, இந்த பிளானட் இருந்தால் தான் டாக்டர் ஆவான் வக்கீல் ஆவான்லாம் சொல்லி ஒரு 20 வீடியோ போட்டு அவனுக்கு உண்மையை சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே என்னையே வைக்கிறான். முட்டாப்பேல்களை என்ன செய்கிறது? அவனுக்கு சங்கு இருக்கும்ல, எப்படியோ பொய்யோ சொல்லி சம்பாதிக்கணும் ஈஸியான வழின்ட்டு வர்றவங்க தானே. அப்புறம் ஒரு வழியாக போயிருச்சு. நான் அந்த 20 வீடியோவை எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டேன். போகிறேன், இவங்களெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? பூரா பேர் வருவான் போயிடுவான். காலம் யாரை உண்மையாக ஞாபகம் வச்சுருக்கோம்? எது உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் வாழ வைக்கும். உண்மையில்
எங்களுடைய அடிப்படை ஜோதிடங்கள் மூல நூல்களில் சொன்ன விஷயங்கள் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பொதுவை உடைக்காமல் உற்பத்தி பண்ண விஷயங்கள். அவற்றில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் என்ன பலன்கிறது இன்றைக்கு வரைக்கும் மாறலை. சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் என்ன பலன்கிறது இன்றைக்கு வரைக்கும் மாறலை. சூரியனும் ராகு சேர்ந்தால் என்ன பலன்னு இன்றைக்கு வரைக்கும் மாறலை. பல விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் மாறலை. அப்படி மாறாமல் இருக்கிறப்ப ஏன்னா மூல நூல்கள் வந்து பொய் அதெல்லாம் கிடையாது. சில விஷயங்கள் நமக்கு இந்த பிரஜான தீபிகாவில் சொல்கிற மாதிரி இன்னும் பல நூல்களில் இப்போ இதே இருங்க, நீங்கள் பராசர ஓரா சாஸ்திராலேயே 32 தசா சிஸ்டங்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு தசா சிஸ்டம் விம்சோத்திரி தசாவை நம்ம கையில் எடுத்து நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீதி எந்த தசாவும் தமிழ்நாட்டில் எடுக்கலை. 31 தசாக்களை நாங்கள் பார்க்கக்கூட கிடையாது. அது என்னான்னு கூட தமிழ்நாட்டு ஜோதிடனுக்கு தெரியாது. அதை எழுதி பாடமாக நடத்துனது நானாக தான் இருக்குது. நான் தான் அதை நடத்தினேன், பராசர ஓரா சாஸ்திரான். அப்போ அந்த 31 பாவங்க 31 தசாக்கள் அது பயன் தரலைன்னொன்னே அது குப்பையாக கிடையாது. அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எடுத்து பயன்படும், அவ்வளவுதானே தவிர அதை குப்பைன்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. காரணம் அதில் வந்து பாவாதிபதிகள் மாறி இருக்கிற பலன்கள் நடக்குது, கோள்கள் இணைந்திருக்கிற பலன்கள் நடக்குது. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு மாதிரியாக கேரக்டர்ஸ்லாம் நல்லா சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய அந்த அனுபவத்தில் ஜாதகத்தை பார்த்து மனுஷனை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லலை. இருக்கிற ஃபண்டமெண்டலில் இந்த குணத்தோட இந்த குணம் இணைந்தால் என்ன குணம் வரும்ன்ற மாதிரி அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் அது போகக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால பழைய நூல்கள் வந்து எப்பயுமே அடிப்படை இல்லாமல் நான் இன்றைக்கு வரைக்கும் நான் பாடம் எடுக்கிறப்ப கூட சாராவளின்னு ஒரு புக்கு, பராசர ஓரா சாஸ்திரான்னு ஒரு புக்கு, பிருகத் ஜாதகம்னு ஒரு புக்கு, உத்தரகாலாமிருதான்னு ஒரு புக்கு, அப்புறம் மேலே முக்கியமான யோகங்கள் அப்படின்னு ஒரு புக்கு, ஜாதக பகுப்பாய்வுகள் அப்படின்னு சொல்லி ஜாதகங்களை கலெக்ஷன் பண்ணி உண்மையான ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாதகங்களே கலெக்ஷன் பண்ணி என்னான்னு பாருங்கன்னு சொல்லி சொன்னோம். பட் நாங்கள் எடுத்தது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடுங்க. அதில் 10 நாள் கிளாஸ் எடுக்க முடியுமே தவிர அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கற்றுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் எல்லோரும் படிக்கிற மாதிரி நூல்களை எழுதி நாங்கள் கொடுத்தோம். அதெல்லாம் பொய்யும் கிடையாது. அதை பொய்யின்று நிரூபிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளில் இங்கே யாரும் இல்லை. எனவே ஜாதக அமைப்புகள் சூப்பர். அதெல்லாம் நீங்கள் பற்றி எதுக்கும் நீங்கள் பதில் கொடுத்து உங்களுடைய நேரத்தை செலவழித்து நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு பிரபகண்டா ஆகி ஒன்றும் நடக்காது. அதாவது மக்களை வந்து யார் சரியாக சொல்கிறா அப்படின்னு கேட்குறதோட போயிடுவாங்க. இன்னமும் வந்து இந்த பானிஸ்புடம் இந்த துருவ கணிதம்ன்ற அந்த பொய் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது பொய்ன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டு அதை 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இருந்தும் அந்த பொய் இன்றைக்கி வரைக்கும் சொல்லி தானே மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் ஜோதிடன். படித்தவனோ படிக்காதவனோ தெரிந்தவனோ தெரியாதவனோ நடக்குதில்லை. அதனால் எல்லாருமே எல்லா இடத்துலையும் திருப்தி பண்ண முடியாது. 100 ரூபாய்க்கு ஜாதகம் பார்க்குறத வந்து பெருசாக நினைக்கிற மக்கள் இன்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அதனால் இது ஒரு டைப்பு. காசு கூட நிறைய ரூபா வாங்கினா அவர் பெரிய ஜோதிடர், அவர்கிட்ட வந்து நல்லா பலன் கிடைக்கும். ஒரு மண்ணும் கிடைக்காது. ஒரு பையன் என்னமோ ஒருத்தன்ட்ட யார்ட்டோ 5000 ரூபாய் கொடுத்து ஜாதிர பலன் பார்த்து அந்த ஆள் பலன் சொல்கிறான். அவன் எதுவுமே சொல்லலை. அவங்க பாவம் அவங்களுக்குள்ளே தகராறாகி வெளியே போய் திருப்பி காசை கொடுக்குறேங்கிற மாதிரியான வீடியோ. இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் அவங்கவுங்களுடைய திறமை என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவாங்க. நான் சொன்ன ஜோதிடத்தவே ஒருத்தர் விளக்குனான் டிஎன்ஏல. எனக்கு சிரிப்பு ஒரு பக்கம். விளக்குறவனுக்கு முதல்ல ஜோதிடம் தெரியணும், அப்புறமேல அவன் விளக்கணும். ஒன்றுமே தெரியாமல் முட்டாள்களாக இருந்துக்கிட்டு நாங்கள் இவரை விளக்கணும், நாங்கள் அவரை விளக்கணும், அப்படி தான் ஜோதிட உலகம் போகுதுங்க. மக்களுக்கு தெரியுமுங்க யார் சரியாக சொல்வா, யாருக்கு நம்ம சொன்னது நடந்திருக்கு, யார் புரிஞ்சுக்குவான். ஏன் பாவம் நீங்கள் ஜோதிடர்கள் எல்லாம் நட்சத்திரம் அவர் பொய்யினார், இவர் உண்மைனார், அவர் பொருத்தம் இல்லைன்னாரு, இவர் பொருத்தம்ங்கிறாரு. அதெல்லாம் பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்கிறார். அவருக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவர் சொல்லிட்டு போகட்டும். அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போகலாம். என்னையெல்லாம் கூட எத்தனையோ பேர் கேட்டாங்க, சார் நீங்கள்லாம் பதில் சொல்லுங்கள் வைங்க. எனக்கு அந்த வேலை கிடையாதுங்க. எனக்கு வேறு வேலைகள் நிறையா இருக்குது. நான் பார்க்குறேன். ஜோதிடம் உயிரோடு வாழும். நாங்கள்லாம் இருக்கிற உயிரோடு அதை வாழ வைக்கிறதுக்கு நான்லாம் இருக்கிறேன். என்னுடைய பங்கு என்னவோ அந்த பங்கில் உண்மையான ஜோதிடம் என்னான்னு கிட்டத்தட்ட 1000 வீடியோலையும் அதைத்தான் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கேட்குறார், ஜோதிட பலன்கள் சொல்வது எப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லை, அது எதுக்கு உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்? அது வந்து யூகத்தின் அடிப்படையிலையும்
ஏன்னா அனுபவத்தின் அடிப்படையிலும் முடிவு செய்யக்கூடிய விஷயம். அதுக்கு நிறையா படிச்சுட்டு வந்து நிறைய விஷயங்களை காதுக்குள்ளே வாங்கிட்டு வாழ்வியல் அமைப்பின் அடிப்படையில் பலன்கள் சொல்ல வேண்டியதை தான் யூகித்து அனுபவத்துடன் பலன் கூறுங்கள்னு சொல்லி வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே சொல்லணுன்னே இவங்களுக்கு புரிஞ்சுக்கணுமா? ஏன் நீங்கள் என்ன பாடம் படிக்கிறதுக்கு யூடியூப் அப்போ காசு கொடுத்து யார்ட்டையா படிங்க, சொல்லி கொடுக்கட்டும், அடிப்படையை தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் எப்படிலாம் பலன் சொல்லணும், எப்படி யூகிக்கணும், எப்படி அனுபவம் நமக்கு வரும்னு தெரிஞ்சு வருவேன். நாங்கள் பலன் சொல்லக்கூடிய வீடியோவாக போடலை. நான் எது தப்புன்னு சொல்லி வீடியோ போட்டாலே மீதி எல்லாம் உண்மைன்றது அங்கே இருக்குது. புரியணும்ல? அடேங்கப்பா, நம்மளை மட்டும் தட்டணும்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையை மட்டும் தட்டி போய் என்ன ஆக போகுது? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உண்மைகள், என்னுடையதை அப்படியே நிலச்சி நிப்பாட்டி இருக்கிறோம். எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்தை. ஜோதிடத்தில் பலன்கள் தான் முக்கியம். சொன்ன பலன்கள் எந்த வழிமுறையும் வா, ஊருக்கு வழி நீ நேராக வந்தாலும் சரி, குறுக்கா வந்தாலும் சரி, பறந்து வந்தாலும் சரி, படுத்துக்கிட்டு வந்தாலும் சரி, உருண்டுக்கிட்டு வந்தாலும் சரி, ஓடி வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, ஆனால் வரணும். எனவே வரட்டும், பார்ப்போம். ஒன்றும் நினைக்காதீங்க, ஜோதிடம் உண்மையாக வாழ்ந்து கொண்டே இருக்கும். என்னை கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. நன்றி நன்றி நன்றி.